திமுகவிலே இணைந்து விட்டாரா அதிமுகவின் முக்கிய தலைவர்? நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்திலே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், அதாவது ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்தவர்கள் தான் திமுகவில் இணைந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், முக்கியமான ஒரு தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தற்சமயம் திமுகவிலே இணைய போகிறார். அந்த இணைப்பு விழா என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது என திமுகவின் சார்பாக தகவல் என்பது வெளியிடப்பட்டுக் கொண்டிருந்தது. அது யாராக இருக்கும்? அப்படிப்பட்ட நபர் யார்? அதிமுகவுடைய ரத்தம் என்பது உடம்பிலே ஓடக்கூடிய அந்த நபர் யார்? அவர் ஏன் திமுக இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே மிக விரலாக பரவி கொண்டது. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னே கூட சொல்லலாம். பொள்ளாச்சியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ஜெயராமன் திமுக இணைந்ததாக ஒரு சில ஊடகங்களில் செய்தி என்பது வெளியானது. இதனை அடுத்ததற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பொள்ளாச்சி ஜெயராமன், சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் செய்தியாளர்கள் சந்தித்திருக்கிறார். அப்போது பேசிய அவர், எம்ஜிஆர் காலத்திலிருந்து நான் அதிமுகவிலே தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தொண்டராக அதிமுகவிலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பதாகவும் பிரபல ஊடகத்திற்கு பொள்ளாச்சி ஜெயராமன் தற்போது தகவலை கொடுத்திருக்கிறார். இதேபோல பிரபல ஊடகங்கள் மீது, அதாவது தன்னுடைய மகனை தொடர்புபடுத்தி பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலே பல ஊடகங்கள் செய்திகள் என்பது வெளியிட்டது. ஊடகம் மீது மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டிருப்பதால் திமுகவில் இணைந்ததாக வதந்தி என்பது அந்த ஊடகத்தில் வெளியாகியுள்ளது எனவும், இதை தொடர்ந்து மற்ற ஊடகங்களும் அதனை பரப்ப துவங்கி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் பொள்ளாச்சி ஜெயராமன். அதிமுக தான் உயிரோடு உணர்வோடும் கலந்தது என்றும், உயிர் உள்ளவரை நான் அதிமுகவில் தொடர்ந்து நீடிப்பேன் என்றும், இது போன்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அதிமுக இணைவதற்காக மனு கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி அது குறித்து பரிசீலனை செய்வார் எனவும், இது திட்டமிட்ட சதி எனவும், தேர்தல் நேரத்திலே திமுக தொடர்ந்து தன்மேல் அவதூறு பரப்புவதை வாடிக்கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு, தற்போது 2026ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் தொடர்ந்து திமுக இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும், அதிமுக யாரும் அசைக்கவும் முடியாது எனவும், தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக தேர்தல் இணையுமா என்ற பத்திரிகை கேள்விக்கு கட்சி அதற்குரிய முடிவுகளை எடுக்கும் என பொள்ளாச்சி ஜெயராமன் அதிரடியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நமது பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே வைரலாக பரவி கொண்டது. அதாவது திமுகவிலே ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் அந்த செய்திகள் என்பது மிக சிறியதாக வெளியாகும். அதுபோல அதிமுகவில் சின்ன பிரச்சனை என்பது நடந்தாலும் கூட அது மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்து மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். இது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். ஊடகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவிற்கு ஆதரவாக இருந்து கொண்டு அதிமுகவில் என்ன பிரச்சனை என்று நடக்கிறதோ அதை மிகப்பெரிய அளவிலே ஊதி பெரிதாக்கி மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிறாங்க. அப்படித்தான் பொள்ளாச்சி ஜெயராமனும் திமுகவிலே இணைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டது. அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே, நான் திமுக இணைய மாட்டேன், என் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய, நான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாகவும் தொண்டனாகவும் இருந்து கொண்டிருக்கிற அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அதிரடியாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.